வணக்கம். இன்னைக்கு கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் DXY நம்ம பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைவ் டிஸ்கஷன் மீட் 113வது வாரம் நடக்கிறதுக்கு மதியம் 3 மணிக்கு இதே சேனல்ல நடக்கும். அதுல நம்ம லைவ்ல உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு நாங்க பதில் சொல்றோம். அங்க நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் டெக்னிக்கல்ஸும் பேசலாம். ஸோ நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பெரிய நியூஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா ISM மேனுஃபேக்சரிங் PMI வந்தது. ஓகே, ஓரளவு நார்மலான டேட்டா தான், பாசிட்டிவ் டேட்டாவாக நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஓகே, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ADP நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட்டும் அதுக்கப்புறம் ISM சர்வீஸ் PMIயும் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. முக்கியமா நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் நெகட்டிவாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நான் ஃபார்ம் பேரோலுக்கு நம்மளுடைய வீடியோ மார்னிங் வரும். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தரலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹைட் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட் இதில் போய் நீங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்படி இன்னொரு ஹைக் கூட போகலாம். அரௌண்ட் திஸ் ஏரியா போயிட்டு வரலாம். ட்ராப் ஆகணும். ஆக மொத்தம் டாலர் இண்டெக்ஸ் ட்ராப் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப் கரெக்ஷன் தான் இருக்கு. இந்த லோ பிரேக் ஆனாலும் 105க்கு கீழே உடைக்கும் போது தான் நமக்கு வந்து நல்ல செல்லிங் அப்படிங்கிறது வேலை செய்யும். ஸோ இப்போ இந்த ஹை அண்ட் லோக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள வரக்கூடிய கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதை உடைச்சால்தான் நமக்கு மார்க்கெட் கீழே வரும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருப்பி கீழே வந்துட்டு கூட மேலே இதுக்குள்ள கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கலாம். ஸோ நான் ஃபார்ம் பேரோலுக்குள்ள இந்த மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணிடணும் அல்லது மேலே போய் ரெசிஸ்டன்ஸ்ல நின்றணும். நின்னால் நம்ம இங்கேருந்து நான் ஃபார்ம் பேரோல்ல ஷார்ட் போக ட்ரை பண்ணலாம். ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கணும், எடுக்கல, ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அப்போ இந்த டச் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இப்போ ப்ரைஸ் கிட்டத்தட்ட 66 வந்துட்டு இருக்கு. ஸோ ஆயிலுக்கு அந்த அளவு மார்க்கெட் இம்பேக்ட் அப்படிங்கிறது, பையிங் பவர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மல்டி சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்துடும். ஸோ இதுக்குள்ள நமக்கு இப்போ ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ எனி பை செட்டப் கிடைத்தால் மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி போகலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் திருப்பி வந்து இப்படி மேலே புஷ் பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் சப்போர்ட் கிரியேட் ஆகலை. செல் சைடில் தான் மார்க்கெட் புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மல்டி சப்போர்ட் லெவல் வந்து ஏதாவது ஒரு நல்ல புல் கேண்டில் நமக்கு கிடைச்சி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த மார்க்கெட்டில் பை டவுன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நமக்கு இருக்கு. ஓகே, ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இப்போ மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 hour ஃப்ரேம் அந்த மாதிரி போய் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் நேற்று இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து இப்போ மேலே புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விங் அழகா மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பை சைடில் தான் மார்க்கெட் இருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணனால இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கரெக்ஷன் முடிஞ்சு இப்போ ஒரு கீழே வந்திருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இங்க கரெக்ஷன் முடிஞ்சு மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க இருக்கலாம். இது 30.60 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் கொடுக்கும். ஸோ இன்னும் இந்த இடத்துல செல் வரல, வெயிட் பண்ணலாம். ப்ரைஸ் இங்க ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது எடுத்தால் நம்ம செல்குள்ள போக ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளைக்கான கரெக்ஷன் பாயிண்டாகவும் இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது பண்ணலாம். ஒருவேளை ப்ரைஸ் வந்து அரௌண்ட் திஸ் ஏரியாவில் திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பட் நமக்கு இந்த லோ பிரேக் ஆகும்போது இது ஒரு நல்ல கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ள போகும். இல்ல லோ பிரேக் ஆகல அப்படின்னா தான். ஸோ இங்க எடுக்கக்கூடிய செல்லுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கறது யூஸ் பண்ணும்போது ஒருவேளை மார்க்கெட் இங்கிருந்து திருப்பி மேலே போனா கூட நம்ம இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி இருக்கும். செல் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷனான ஒர்க் இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரெச்சரை
இப்ப கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இங்க இருந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு 2 இடத்துல மெயினா எதிர்பார்க்கிறோம். இங்க வந்துட்டு இப்ப மார்க்கெட் மேல புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டயோ ஓகே அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டயோ கீழே வர மார்க்கெட் இந்த சப்போர்ட்டாக மாறி இப்படி மேல போகணும். இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட்டா மாத்திருச்சு அப்படின்னா நம்ம இங்க இருந்து இந்த கரெக்ஷன் முடிஞ்சு இன்னொரு ரேலிக்கு தயாராகலாம். அது இந்த 3000க்கு மேல பிரேக் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, சாரி, என்ன மாதிரி ஸ்ட்ரெச்சர் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் மாதிரி வரணும். இங்க வந்து மேல ஏறி இங்க வரணும். ஒண்ணு இங்க வரணும் அல்லது கீழே இருக்கிற இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரணும். கண்டிப்பாக நமக்கு மினிமம் இந்த 790 ஆர் 800 அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இது எக்ஸ்டர்னல்ல வந்துட்டு திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணலாம். இது செகண்ட் ஆப்ஷன் தான். 720 வரைக்கும் இருக்கிற வாய்ப்புகள். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 ஹவர்ல இத நம்ம வந்து ஒரு ஏபிசி கரெக்ஷனாக நம்ம இப்படி வச்சுக்கிறோம். ஏ, பி அண்ட் அந்த சிங்கிறது நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த லெவல்ல நமக்கு எண்ட் ஆகணும். மினிமம் இந்த லெவல் எண்ட் ஆகணும். இல்ல கீழே வந்து நமக்கு இது வரைக்கும் வரலாம். ஓகே, இது வரைக்கும் நமக்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் லெவலே வச்சுக்கலாம். இப்ப இது நடக்குதா? அதுக்காக மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதானா? அஃப்கோர்ஸ் இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியால தான் இருக்கு. ஆனா இன்னும் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எடுக்கல. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல ஒரே ஒரு இங்க வந்து நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுக்குது. ஆக்சுவலா கொடுக்க கூடாது. மார்க்கெட் வந்து அப்படி போய் டக்குன்னு மார்க்கெட் கீழே பஞ்ச் ஆகணும், ஆகல. அதனால இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. ஒருவேளை பிரைஸ் இங்கேயே கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரை முடிச்சிருச்சா? ஏன்னா மார்க்கெட்ல டீப் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்ப வரது இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில்வருக்கும் அதுதான் சொல்றோம், அதே தான் கோல்டுக்கும் சொல்றோம். இந்த ஏரியாக்குள்ள 920லேருந்து 930க்குள்ள மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் செல் போக ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வைக்கணும். இன்னும் செல் ஃபார்மேஷன் வரல. நாங்களும் வெயிட் பண்ணோம் இந்த இடத்துல செல் வரும்போது வீடியோ போடலான்ட்டு. பட் செல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அது மார்க்கெட் இங்க இருக்கும்போதே செல்ஃப் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு செக் பண்ணோம். இங்க திரும்பி இருந்தால் இது வந்து ஒரு நல்ல வியூவாக நமக்கு அமைஞ்சிருக்கும். இங்க இருந்து கீழே இறங்குறதுக்கான ஒரு டாப்பரா. பட் இங்க கன்ஃபர்மேஷனே வரல மார்னிங்ல இருந்து. இப்ப பிரைஸ் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்ப இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்க வரைஞ்சுக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணும். கிட்டத்தட்ட 880 பிரேக் பண்ண உடனே திருப்பி மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் போகும். நம்ம இந்த இடத்துல இருந்து செல் போகலாம். இல்ல எனக்கு இங்கேயே செல் சான்ஸ் கிடைக்குதுன்னா தாராளமா நீங்க செல் பண்ணுங்க. ஆனா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் செல் ஆக்டிவேட் எதுவுமே ஸ்டார்ட் அப் ஆகல. ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடிந்தால் இன்ஃபார்ம் பண்றோம். இல்லைன்னா அந்த காலை நீங்க பார்த்து வாட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் அப்படிங்கிறது நமக்கு நியூஸ் அப்படிங்கிறது பெருசா கிடையாது. ஒரு 880க்கு கீழே மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் பண்ணிட்டு அங்க வரக்கூடிய எந்த ரீட்ரேஸ்மெண்டாக இருந்தாலும் நீங்க செல் ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கோல்டு வந்து இன்னும் இறங்காம மார்க்கெட்ல நல்ல பம்பிங்லேயே இருக்கு. இதே நீங்க பிட்காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிட்காயின் வந்து பிரேக் பண்ணிட்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. பட் கோல்டு அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஒரு சிம்டம் கூட இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு வெஜஸ் மாதிரி ஒன்று மார்க்கெட் கிரியேட் பண்ணுச்சு. அட்லீஸ்ட் இதை பிரேக் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட செல் போலான்னு பார்க்கும்போது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. அப்போ இந்த மார்க்கெட்டோடைய அந்த ஸ்ட்ரெச்சர் லெவல் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபார்மேஷன் இம்பல்சிங் மூவ்ல வரனால நம்ம இங்க செல் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். 920லேருந்து 930க்குள்ள அது கீழே இருக்கக்கூடிய இந்த 870க்குள்ள மார்க்கெட் வந்துட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிடலாமா? வாய்ப்பும் இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம செல் தான் ட்ரை பண்ணணும். இது ஷார்ட் டேர்மா இல்ல லாங் டேர்முக்கு போதா அப்படிங்கிறத நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸ்ல தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் நல்லா வரும் பொழுது செல் போங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் போங்க. மார்க்கெட்டுடைய இன்னைக்கு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவரா இருக்க சான்சஸ் உண்டு. நாளைக்கு லைவ்ல மார்க்கெட் அதுக்குள்ள ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்குள்ள வந்துருச்சு அல்லது கீழே பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அடுத்த மூவ்மெண்ட்டை பத்தி டீட்டெயில்டா பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.